டிவி பிரியங்கா அவர்கள் இப்போ வந்து பார்த்தோன்னா திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் வசி அப்படின்ற ஒருத்தரை திருமணம் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் ஏற்கனவே வெளிவரல. ரொம்ப அவங்க சீக்ரெட்டாக தான் வச்சுருந்தாங்க. 2வது திருமணம் அப்படின்றதுனால சிம்பிளாக பண்ணியிருக்காங்க. எத்தனையோ மேடைகளில் பிரியங்காவிடம் கேட்டிருக்காங்க, எப்போ நீங்கள் திருமணம் பண்ண போகிறீங்கன்னு. அப்போ பேசியிருந்தவங்க, தன்னுடைய அம்மாவையும் தன்னையும் புரிஞ்சுக்கிட்ட ஒரு நபர் வந்தால் நிச்சயமாக நான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுபோல தான் இப்போ வசி அவர்கள் வந்து தன்னுடைய அம்மாவையும் தன்னையும் நல்லா பார்த்துக்குருவாரு. அவர் எங்கள் மேலே வச்சுருக்க அன்புக்கு அளவே இல்லை. அதனால தான் நாங்கள் பிடித்து போய் கல்யாணம் பண்ணியிருக்கோம். வயது வித்தியாசம்லாம் பார்க்கல. யாரும் அதை சொல்லி எங்களை சமூக வலைதளங்களில் கஷ்டப்படுத்தாதீங்கன்னு பிரியங்கா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இப்போ திருமணமான மேடையிலேயே பிரியங்கா அவர்களுக்கு வசி அவர் நிறைய கிஃப்ட் கொடுத்துருக்காராம். தங்க நகைகளை வாங்கி கொடுத்துருக்கிறாரு. அதுவும் பிரியங்காவிற்கு பிடிச்ச மாதிரியாகவே வாங்கி கொடுத்துருக்கிறாரு. பணத்தை தாண்டி தன்னுடைய காதல் உண்மையாகவே தன் மீது வைக்கக்கூடிய ஒரு நபரை தேடி வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே அவங்களுடைய பாஸ்ட் லைஃப் சரியாக அமையலை. அதனால தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு சொல்லணும். இந்த சூழ்நிலையில் இப்போது டிஜே இருக்கக்கூடிய வசி அப்படின்றவரை திருமணம் பண்ணியிருக்காங்க. இந்த புகைப்படங்கள், வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியாக எல்லோருக்குமே அதிர்ச்சியை கொடுத்துருந்தது. அதோடு மட்டும் இல்லாமல் தன்னுடைய திருமணத்தில் சமைக்கக்கூடிய உணவை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோமுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி செலிப்ரிட்டி சாப்பிட்றது தான் அவங்களும் சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரியாக பிரியங்கா வந்து டிசைட் பண்ணி அதே போலவே நடத்தி முடிச்சிருந்தாங்களாம். இந்த விஷயம் ரொம்பவே சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டு இருந்துச்சு. ரிசப்ஷன்லேயும் சரி, அதையும் தாண்டி திருமணத்துலேயும் சரி, பிரியங்காவிற்கு நிறைய நகைகளை பரிசாக கொடுத்துருக்கிறாரு வசி. பொதுவாக பெண் வீட்டார் தான் பணம், நகை எல்லாமே கொடுப்பாங்க. ஆனால் இந்த சூழ்நிலை இப்போ வந்து இதே போல் தன்னுடைய கணவர் வந்து கொடுத்துருக்குறாருன்னு ரொம்ப பெருமையாக ஷேர் பண்ணியிருக்காங்க பிரியங்கா. தன்னையும் தன் அம்மாவே நல்லா பார்த்துக்கக்கூடிய ஒரு ஆள் தவிர பணமோ நகையோ வயதோ எனக்கு பெரிதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படி அவங்க பேசியிருந்த விஷயம் ரொம்பவே சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. மாக்காப்பா கூட இதில் கலந்துக்கலையா, அவர் ரொம்ப பிஸியாக இருந்திருக்கிறாரு. அதற்கப்புறம் பல பிரபலங்கள் கலந்துக்கிட்டு அவங்கள வாழ்த்திருக்கிறாங்க. நம்மளுடைய சார்பாகவும் அவங்களுடைய திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.